வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி அட்டகாசமான சுவையில தக்காளி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப அடிக்டிவும் கூட. ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அடிக்கடி பண்ணுவீங்க. ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி 20 to 30 நிமிஷம் ஊற விடுங்க. அப்புறம் ஒரு ப்ரெஷர் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை உடைச்சது, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் நீட்டமாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து திருப்பி ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது இந்த டைமில் சேர்த்தோம்னா கீழே அடி பிடிக்காது. இதுவும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 9 to 10 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு இந்த தக்காளிக்கும் நம்ம போட போகிற அரிசிக்கும் சேர்த்து போடணும். உப்பு போட்டோன்னா வேகமாக குக் ஆகும். தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்தப்புறம் நம்ம மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்புறம் நல்லா கலந்து கொடுங்க. நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஆல்ரெடி தக்காளி ஒரு கிளாஸ் போல் தண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அரிசி ஊற வைக்க போது 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் பத்துதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த அப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. ஒரு 3 விசில் குக் பண்ணிவிட்டு கேஸ் போன அப்புறம் ப்ரெஷர் பேனை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே கலந்து விடுங்க. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறின அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் பச்சடி கூட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.